ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோட்டமும் தோப்பும். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பெரிய தோப்புக்குள்ளே ட்ரிப் ஓடிட்டு இருந்ததுங்க. சரி, மரம் செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணேங்க. மரத்தில் என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, தண்ணி பாயும் போது எல்லா மரத்துலேயும் அடிப்பகுதிகளை செக் பண்ணுவோங்க. மேலே குருத்தியும் செக் பண்ணுவோங்க. அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பிசின் மாதிரிக்கு வெளியே இருக்குங்க. கருப்பு கலரில் சாறு வடிஞ்சிருக்கும். அந்த சாறு வடிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த மரத்துக்கு உடனே வந்து மருந்து போடணுங்க. பாருங்களேன், இந்த மரத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்க இது. பாருங்களேன், பிசின் சிறு சிறுசாக அந்த வெடிப்பகுதியில் இருக்குது பாருங்களேன். பாருங்களேன், ஆரஞ்சு கலரில். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேப்லெட் போட்டோம்னா குயிக்காக ரெக்கவர் ஆகிடுதுங்க. சரி, இந்த மரத்தில் இருக்குது, இந்த மரத்துக்கு போட்டு விட்டுறலாம் அப்படிங்கிறக்காக போட ஆரம்பித்தோங்க. இதை நாம் தோப்பில் நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணணுங்க. கொஞ்சம் முத்திரைக்கு விட்டுட்டோம்னா மரம் வந்து கீழே விழுந்துருதுங்க. ஊசி வண்டு உள்ளே இருக்குங்க. ஒரு மரம் கீழே விழுந்தால் அந்த ஊசி வண்டு அந்த தோப்புக்கே ஃபுல்லு ஸ்ப்ரெட் ஆகிருதுங்க. ஆக்ராவில் போட்டோம்னா குயிக்காக போட்டுடலாம், இல்லைன்னா ட்ரில்லிங் மிஷினில் ஓட்ட போட்டும் போட்டுக்கலாங்க. இன்றைக்கி அது ரெண்டுமே இல்லைங்க. அந்த தோப்பில் இருக்குது அப்படிங்கிறக்காக இதில் கம்பியில் குத்தி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கோங்க. நல்லா ஓட்டை வந்து நடுப்பகுதி வரைக்கும் போடுற அளவுக்கு போகணுங்க. மரத்தோட நடுப்பகுதி வரைக்கும் போடுற அளவுக்கு ஓட்டை போடணும். ஆக்ராவாக இருந்தால் ரொட்டேட் ஆகி குயிக்காக போட்டுடலாங்க. இதில் அடிச்சடிச்சே உள்ளே இறக்கணுங்க. பாருங்களேன், ஒரு மரத்துக்கு மாத்திரை போடணும் அப்படின்னா குறைஞ்சது 10-15 நிமிஷம் ஆகுங்க. மரத்தோட அடிப்பகுதியில் தான் குருத்து இருக்கும். அந்த குருத்தில் தான் ஊசி வண்டு இருக்கும் அப்படிங்கிறக்காக அதில் கொண்டு போய் மாத்திரையை நம்ம கரெக்டாக வச்சோம்னா தான் குயிக்காக அந்த ஊசி வண்டுக சாகுங்க. போட்டுட்ருக்காங்க. அந்த நடுப்பகுதி வர்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஓட்டை போடும்போது இது ஃபுல்லு டைட்டாகவே போகுங்க. அந்த நடுப்பகுதி வரும்போது அப்படியே சாஃப்டாக உள்ளே போக ஆரம்பிச்சிரும். அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மரத்துக்கு தாங்க முதன் விழுந்தது அந்த ஊசி வண்டு. மட்டைகள்லாம் எப்படி தொங்கி போயிடுச்சுன்னு பாருங்களேன். இதுக்கு வந்து நாங்கள் 2 டைம் மாத்திரை போட்டுட்டோம், ஒன்றும் கண்ட்ரோல் ஆகலைங்க. இப்போ வந்து மட்டை தொங்கியிருக்கு. மட்டை தொங்குச்சு அப்படின்னா, மட்டை காஞ்சு குருத்து போகுச்சு அப்படின்னா அந்த மரம் கீழே விழுந்துருங்க. பாருங்களேன், மட்டை எப்படி தொங்கியிருக்கும். எல்லா மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் இதாங்க டிஃப்ரெண்ட்டு. பாருங்களேன் எப்படி தொங்கிருச்சு அப்படின்னு. இது ஃபஸ்ட் டைம் மாத்திரை போட்டாங்க. ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னால் இது ஃபஸ்ட் டைம் போட்டது. மாத்திரையே வெளியே தள்ளிடுதுங்க. அடுத்து பாருங்களேன், இது செகண்ட் டைம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் போட்டோம். மாத்திரை எப்படி வெளியே கருப்பு கலரில் ஒழுகிருக்குன்னு பாருங்களேன். இது தாங்க ஃபஸ்ட்டு பிசின் மாதிரிக்கு வரும். ரெண்டாவது இப்படி அந்த வெடிப்புகளில் ஃபுல்லும் கருப்பு சாறு இறங்குங்க. பாருங்களேன், இந்த மரத்துக்கு வந்துட்டா ஒரு வயலில் ஒரு மரத்துக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா 2-3 மரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுங்க. எல்லா மரத்தையும் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இதில் எங்கேயுமே இல்லைங்க. அடுத்த வயலில் இதுக்கு நேர் பக்கத்தில் இருக்கிற மரம் இந்த மரங்க. இந்த மரத்துக்கு இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதுக்கும் மாத்திரை போடணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, போட்டிருக்காங்கங்க மாத்திரை. பாருங்களேன், பிசுனாக வருது. அப்புறம் பிளாக் கலரில் சாறு வடியுதுங்க. ஒரு தோப்பில் வருஷத்துக்கு 2 மரம் 3 மரம் போயிடுதுங்க. நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னாவே போயிடுதுங்க. பாருங்களேன், எப்படி சாறு வடிஞ்சிருக்குன்னு பாருங்களேன். இந்த தென்னை மரத்து மாத்திரை வந்து எல்லா உரக்கடைகள்லையுமே கிடைக்குதுங்க. வாங்கிட்டு வந்து ரெகுலராக ஸ்டாக் வச்சுக்கணுங்க. விஷத்துலேயே மிக முக்கியமான விஷங்க இது. அந்த பூச்சிகளையே பூரா கொல்றது. நாம் குழந்தைகளுக்கோ அல்லது இந்த ஆடு மாடுகளுக்கோ கோழிகளுக்கோ எதுக்கும் கைக்கு காலுக்கு படாமல் நம்ம மேலே எடுத்து நம்மளாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்களேன்,
தோப்புக்குள்ளே இந்த மாடுக மேயிறதுனால பச்சைச்சாணி விழுந்துச்சு அப்படின்னா அந்த காண்டாமிருக வண்டுக வந்து குருத்தில் உழுகுதுங்க. இவ்வளவு இந்த மரத்தோட வயசு வந்து 10ங்க. இந்த மரத்துகளுக்கு வந்து பெரிய அளவுக்கு வண்டு பாதிப்பு இருக்கிறது இல்லைங்க. இந்த ஊசி வண்டு பாதிப்புக்கு தான் அதிகம். காண்டாமிருக வண்டுக 2 வயசு 3 வயசு ஆன கன்றுகளை குருத்தை வந்து கடிச்சு தின்றுங்க. ஓட்டை போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்தது மாத்திரை போடணுங்க. மாத்திரை இங்கே இதில் மாத்திரை இருக்குது. கவரில் போட்டு முடிஞ்சு எங்கேயாச்சும் மாட்டு சாலையில் மேலே எங்கேயாச்சும் வச்சுருவோங்க. தேவைப்படுறப்போ எடுத்துக்கிறது. சல்ஃபோஸோ என்னமோ நினைக்கிறேங்க அந்த மாத்திரை நேம். எல்லா மருந்து கடைகள்லையுமே கிடைக்குதுங்க. இந்த மாத்திரையை நம்ம கையில் தொட்டோம் அப்படின்னா சோப் போட்டு நல்லா கழுவிட்டு தான் வந்து நாம் அடுத்த வேலையவே ஸ்டார்ட் பண்ணணுங்க. நான் கொஞ்சம் ஓட்டை ஆழமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஏரியாவில் வந்து மரம் குத்தகைக்கு கிடைப்பாங்கங்க. 15-20 வருஷத்த மரம் அப்படின்னா 1300 to 1400 வரைக்கும் போகுதுங்க. எங்கள் மரமெல்லாம் வயசு பார்த்தா 10 ஆச்சுங்க. அதனால ஏக்கரா கணக்கில் தான் குத்தகை கிடச்சிருக்கோங்க. எல்லா மரத்துலேயும் காப்புத்திறன் ஒரே மாதிரிக்கு இருக்கிறது இல்லை. ஒரு மரத்தில் காய் அதிகம், ஒரு மரத்தில் காய் கம்மி. ஒவ்வொரு மரம் பார்த்தா காய் பிடிக்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி மரத்து கணக்கில் பிடிக்கலைங்க, ஏக்கரா கணக்கில் பிடிக்கிறாங்க. காய் போட்டு கொடுத்துருவாங்க. நாம் வந்து தோப்பை க்ளீனாக வச்சுக்கிறதும் தண்ணி பாய்க்கிறதும் நம்ம வேலைங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து குத்தகைக்கு அடைப்போங்க. போட்டுட்டாங்கங்க ஓட்டை. மாத்திரையை வச்சு நல்லா டைட்டாக உள்ள வச்சு விட்டு சிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, சிமெண்ட்டை பிணைஞ்சு அந்த ஓட்டையில் வெளியே வராத அளவுக்கு அடைச்சி விடணுங்க. நாங்கள் மாத்திரையை வச்சு மேலே வந்து கல்லை வச்சு அமுத்திட்டு அதுக்கு மேலே மண்ணை மூடிடுவோங்க. பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படின்னா சிமெண்ட்டை வச்சு மூடிடுவாங்க. அப்போ தான் மாத்திரை மரம் வெளியே தள்ளாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காகங்க. நாங்கள் கல் ஒன்று மாத்திரையை வச்சுட்டு கல் ஒன்று பிறவுக்கு வச்சு அடித்து அதுக்கு மேலே மண்ணை மூடிடுறதுங்க. கேட்குற மரத்துக்கு கேட்டுக்குதுங்க, போகிற மரம் போயிடுதுங்க. ஓட்டை சிறுசாக இருக்குது அப்படிங்கிறக்காக மாத்திரையை உடச்சி போடுறாங்கங்க உள்ள. பயங்கரமான விஷப்பொருளுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப அசால்ட்டாக இருந்துடக்கூடாதுங்க இந்த விஷயத்தில் மட்டும். நாம் எவ்வளவு தூரம் ஓட்டை போயிட்டுருக்கோமோ மரத்தோட சென்டர் பகுதிக்கு போகிற அளவுக்கு மாத்திரையை பழையபடி வச்சு சுற்றியில் அடிச்சிடணுங்க. அந்த கம்பி வளைஞ்சிருச்சுங்க, அதனால் போக மாட்டேங்குது. நேராக இருக்கிற கம்பியில் வச்சு அடிக்க சொல்லி நேர் இருக்கிற கம்பியில் எடுத்து அடிக்கிறாங்க. அந்த கம்பி வளைஞ்சிருச்சு அப்படியே ஓட்டை போடும்போதே. பாருங்களேன், அந்த கம்பி வளைஞ்சிருக்குன்னு சொல்லியும் அதுலேயே அடிக்கிறாங்க. அவ்வளோதாங்க, போயிடுச்சுங்க உள்ள. ட்ரில்லிங் மிஷினில் போட்டோம்னா குயிக்காக வேலை முடிஞ்சிருதுங்க. நம்மளுக்கு இவ்வளோ இது இல்லைங்க, குயிக்காக போட்டுடலாம். கல் தொலாவுறாங்கங்க. இந்த மாத்திரை போட்டுட்டா 40 நாளைக்கு வந்து நாம் இந்த மரத்தில் தேங்காயோ இளநியோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. தேங்காய் இளநீ யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பச்சை தென்னை ஓலையை பிடுங்கி கட்டி விட்டுருவோங்க.
எங்கள் தோப்புக்கு ரெகுலராக காய் போட வர ஆளுக எல்லாத்துக்குமே தெரியுங்க. அந்த மரத்தில் நாங்கள் பச்சை மட்டை கட்டியிருந்தால் அதில் மாத்திரை போட்டிருக்கோன்னு சொல்லிவிட்டு அதில் காய் போட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 40 நாளைக்கு ஒரு வெட்டு வெட்டுவாங்கங்க தேங்காய். நாம் தேங்காய் வெட்டினதுக்கப்புறம் எல்லா மரத்தையுமே ஒருக்கா செக் பண்ணி நாம் ஏதாச்சும் மரத்தில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நாம் மாத்திரை போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வெட்டுக்கு வரதுக்குள்ளே 40 நாள் ஆகிக்கும் தேங்காய் இளநியெல்லாம் சேர போயிருங்க. இல்லை நடுவில் ஏதாச்சும் இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னா 1-2க்கு போட்டோம்னாலும் பச்சை மட்டையை கட்டி விட்டுறணுங்க. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதும் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். போடாத மரம் அதனால வந்து நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. பாருங்களேன், மண் வச்சு அடைச்சிட்டாங்க. தென்னை ஓலை கட்டுறதை வந்து எப்பவுமே மறக்க மாட்டோமுங்க. எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அப்புறம் நாங்கள் எந்த மரத்துக்கு போட்டோம்னு நாமளே மறந்துடுவோங்க. சருகை பச்சை சருவாக எடுத்து கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சருவு காய 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 அது 4 ஆன மரம்ங்கிறது நம்மளுக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு இருக்குங்க. அதுக்காக கட்டுறாங்க. இந்த பிரச்சனைனால வருஷத்துக்கு 2 மரங்க எங்கள் தோப்புக்குள்ளே கண்டிப்பாக போயிடுதுங்க. 1 மரம் இல்லைன்னா 2 மரம் உறுதியாக போயிடுது. கீழே அடியோடு சாஞ்சிருதுங்க. அடியோடு சாயறதுல பார்த்தீங்கன்னா ஊசி வந்துட்டு நிறையா இருக்குது. அந்த ஊசி வந்துட்டு தோப்பு ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகிடுது. விழுந்ததையும் உடனே ஜேசிபி வச்சு அக்கட்டால் நாம் தூக்கி போடுற மாதிரி இருக்குங்க. இது எதுக்காக குழி வெட்டுறாங்க அப்படின்னா வந்து எங்களுது ஃபுல்லுமே தென்னங்கன்று தான் அதிகங்க. தென்னங்கன்று அதிகம் இருக்கிறதுனால இந்த பெரிய மரத்துகளில் ஊசி வண்டு பிரச்சனைங்க. சின்ன மரத்துகளில் குருத்து போயிடுதுங்க. காண்டாமிருக வண்டு இதாகிடுது. இல்லைனா வந்து குருத்து அழுகலில் போயிடுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் பார்த்தோம்னா மாதத்துக்கு ஒரு கன்று எங்கேயோ ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கு நம்மக்கிட்ட கன்று ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கணும். கன்று ஸ்டாக் இருக்கணும் அப்படின்னா நாங்கள் எங்கள் தோட்டத்திலேயே பெரிய இருக்கிறதுலையே 40 வருஷத்துக்கு மேலே 60 வருஷத்துக்குள்ளே இருக்கிற மரத்தில் எது நெத்து அதிகமாக இருக்குதோ, எந்த மரம் நல்லா காப்பு திறன் பிடிக்குதோ அந்த மரத்தில் ஆத்தா செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்கங்க. அதை வந்து நாங்கள் முளைக்கு போட்டு அந்த கன்றை எடுத்து வச்சுக்குவோங்க. 20 கன்னாக போட்டு வச்சுக்குவோம். ஒரு பேட்ச் முடிஞ்சுது அப்படின்னா அடுத்த பேட்சை போட்டுக்குவோங்க. ரெகுலராக தோட்டத்துக்குள்ளே தென்னங்கன்று இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. கன்று ஒரு கன்று தான் இருக்குது. சரி போட்டு விட்டுட்டோம்னா இந்த கன்று முளைக்கிச்சு வாரதுக்கு இன்னும் 2-3 மாதத்துக்கு மேலே ஆயிரும். அதனால் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குலை காய் எடுத்து போட்டிருக்காங்கங்க. நாம் வயது முதிர்ச்சியான மரத்தில் எந்த மரத்தில் வேணாலும் நம்மளுக்கு நெத்து நல்ல மரம் அப்படின்னா அது நம்ம கண்ணையவே போட்டுக்கலாங்க. இந்த வெரைட்டி தான் வைக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. தென்னை மரத்தில் எங்களுதில் பெரிய மரம் இருக்குது. அந்த பெரிய மரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோங்க. இப்படி தென்னங்காயை நட்டமாக வச்சு நம்ம முளைக்க போட்டோம் அப்படின்னா எல்லா காயுமே முளைக்குதுங்க. ஆனால் அந்த தண்டோட அடிப்பகுதி வந்து நாம் சிறுசாக இருக்குது. இதே தேங்காயை வந்து படுக்க போட்டு முளைக்க வச்சோம் அப்படின்னா அந்த அடிப்பகுதி வந்து பருமனாக வருதுங்க. நாங்கள் எப்போவுமே இப்படி நட்டமாக தான் முளைக்க வைப்போம். நாங்கள் தென்னங்கன்று புதுசாக போடுறதுக்காக டித்தூர் போய் பார்த்துட்டு வந்தோங்க. அங்கே ஃபீல்டு விசிட் பண்ணப்போ அவங்க வந்து இப்படித்தான் போடுறாங்க. டித்தூர் கன்று ஃபுல்லுமே இப்படித்தான் போட்டு முளைக்க வைக்கிறாங்கங்க. அரசம்பட்டியில் வந்து இப்படி நேர் வச்சு முளைக்க வைக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை, இப்படி படுக்க வச்சு முளைக்க வச்சோம் அப்படின்னா நாம் கண்ணை பிடுங்கும்போது பார்த்து எடுக்கணுங்க. இல்லைன்னா தேங்காய் டேமேஜ் ஆகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். கன்று நல்லா தடிமனாக பருமனாக வேணும் அப்படின்னா அந்த டைப்பில் போட்டு ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். கரெக்டாக இப்படி அடிக்கிங்க. மண்ணை கரெக்டாக போட்டு தண்ணி விட்டுட்டா முளைச்சிக்குங்க. எல்லா போடுற தேங்காய் எல்லாமே முளைச்சிக்குதுங்க. முத்தி மரத்துலேயே விழுகிறதுனால கன்று முளைக்காமையெல்லாம் போகிறது இல்லைங்க. கரெக்டாக முளைச்சிக்குது. போட்டு மூடிட்டுருக்காங்கங்க. போட்டு முதிச்சு விட்டு அப்புறம் தான் தண்ணி விடணுங்க. இல்லைன்னா மண் வந்து நாம் போடுற மண் பத்தாது. காய் தெரியும். தண்ணி விட்டதுக்கப்புறம் காய் வெளியே தெரியும். ஃபுல்லும் போட்டு நல்லா முதிச்சு விட்டு அப்புறம் தண்ணி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா மண் கீழே இறங்காதுங்க. பாருங்களேன், அவ்வளவுதாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததா, எது மாதிரிக்கு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க. ஓகேங்க, பாய். வரட்டுமாங்க?
ஓகே, தண்ணி எடுத்து விட சொல்கிறாங்கங்க. மோட்டாரை போய் நாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே நாம் வீட்டுக்கு கிளம்பலாங்க. பாய் பாய், see you.